முழுமுதற் கடவுளான கணபதி சிறு பிள்ளையாக இருந்த பொழுது 3 உலகங்களுக்கும் தாவி ஓடி விளையாடிக் கொண்டிருந்தார். வைகுந்தம் வழியாக குதித்து ஓடிய போது யோகத்தில் அமர்ந்திருந்த திருமாலின் கையில் பளபளவென்று மின்னிய சக்கரத்தை கண்டார். திருமாலைப் போலவே தானும் தர்ம சக்கரத்தை கையில் ஏந்தியபடி விளையாட நினைத்த கணபதி தக்க சமயத்தில் தாவி ஏறி தர்ம சக்கரத்தை எடுத்துக்கொண்டார். சக்கரம் தன் கைவிட்டு போனதை உணர்ந்தார் விஷ்ணு. பல முறை திருப்பித் தர கேட்டும் தர மறுத்த கணபதி தன் வாயுள் அதை வைத்துக் கொண்டார். என்ன செய்வது என்று அறியாமல் திகைத்து நின்றார் விஷ்ணு. என்ன செய்வது? எப்படி கேட்டாலும் சக்கரத்தை தர மறுக்கிறாரே, என்ன செய்யலாம்? நாம் எப்படியாவது கணபதியை சிரிக்க வைக்க வேண்டும். அவன் நன்றாக வாய்விட்டு சிரிக்கும் பொழுது சக்கரம் கீழே விழுந்துவிடும். கணபதியை சிரிக்க வைக்க வேண்டும் என நினைத்த விஷ்ணு தன் காதுகள் 2ஐயும் கைகளால் பற்றிக் கொண்டு கீழே குனிந்து எழுந்து தோப்பு கரணம் போட ஆரம்பித்தார். அதை கண்ட கணபதி நன்றாக வயிறு குலுங்க வாய்விட்டு சிரிக்க ஆரம்பித்தார். அவர் இவ்வாறு சிரிக்கும் பொழுது வாயில் வைத்திருந்த சக்கரம் கீழே விழ அது விஷ்ணுவிடம் தானாகவே வந்து சேர்ந்தது. கணபதியின் முன் தன் காதுகளை பற்றிக் கொண்டு விஷ்ணு தோப்பு கருணம் போட்டு தன் எண்ணத்தை நிறைவேற்றிக் கொண்டது போலவே நாமும் நம் எண்ணம் நிறைவேறவே ஒவ்வொரு முறையும் கணபதியை வணங்கும் பொழுது தோப்பு கருணம் போடுகின்றோம்.